மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி நடைபெற்று வரக்கூடிய இந்த பேரணி பற்றிய கள விவரங்கள் என்ன? பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தலைமையில் தற்போது ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திடம் ஆட்சியரிடம் மனு அளிக்க இருக்கின்றனர். குறிப்பாக மதுரை மாநகரில் அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலங்களாக வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு பத்திரம், பட்டா வழங்க வேண்டும். வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர் மாவட்ட ஆட்சியர் மனு அளித்திருக்கிறார். இந்த நிலையில் பார்க்கும்போது பார்த்திருந்தால் மதுரை பிரதான சாலையான கோரிப்பாளையம் சாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அவர்கள் நீண்ட நேரமாக பார்த்தீங்கன்னா வரிசையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏராளமான பெண்கள் குழந்தைகளுடன் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆட்சியர் வளாகத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தற்போது இந்த பேரணி போராட்டமானது அமைதியான முறையில் அவர்கள் நடைபெற்று தற்போது மதுரை எம்பி வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் தற்போது மனுவை அளித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.